ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் பேக் டு பொன்னி சங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வந்து கலரு டேஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு நிறைய கூல்ட்ரிங்க்ஸு சாஃப்ட் ட்ரிங்க்ஸை வாங்கி 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 குடிச்சிட்டு அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இன்க்ளூடிங் மீ, நானும் இந்த மாதிரியெல்லாம் வந்து வெளியிலலாம் போகிறப்ப வாங்கி சாப்பிட்ருக்கேன், குடிச்சிருக்கிறேன். ஆனால் வந்து எதுக்காக இதை நான் சொல்லணும் அப்படின்னா, அதில் நான் ஒரு பாட்டில் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் அந்த ரெட் கலர் வந்து ரோஸ் சிரப் அதை போய் வாங்கலான்ட்டு போனப்போ அந்த பாட்டில் அப்படியே திருப்பி வச்சு பார்த்தேன். அதில் வந்து இமல்சிஃபையர், கலரிங் ஏஜென்ட் அது அப்படின்னு சொல்லி வரிசையாக போட்டிருக்குறாங்க. இது எல்லாமே சேர்ந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சோன்னா கண்டிப்பாக குழந்தைங்களோ நானோ எடுத்து ஒரு ஸ்பூனாக எடுத்து போட்டு சாப்பிட்டு நம்ம உடம்புக்குள்ளே நம்மளோட வியாதிகளையும் பிரச்சனைகளையும் தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் மெனக்கட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கொஞ்சம் வேர்வை சிந்தியோ ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்காக வேலை செஞ்சு செய்கிறப்போ நம்ம கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை தடுக்கலாம். நீங்கள் வந்து வேணால் சைடு எஃபெக்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் கலர் பவுடர் இமல்சிஃபையர்னு சொல்லி கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் ஈவன் வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, நம்மளோட பிஹேவியரே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கேன்சரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற இந்த கலரிங் ஏஜென்ட்டு, கலரிங் பொருட்கள் நமக்கு தேவையா சொல்லுங்கள்? கண்டிப்பாக அதனால் நம்ம இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்போயாவது முடியாத நேரத்தில் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறது வந்து கல்கண்டு வச்சுருக்குறேங்க, ஒயிட் சர்க்கரைக்கு பதிலாக. அதை வந்து நம்ம பாகு எடுத்துட்டு அது நல்லா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு பாகு எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ரோஜா பூவை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் பீட்ரூட்டையும் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் போட்டு கலந்து அதை எடுத்து அரைச்சி நம்ம அந்த ஒரு கம்பி பதம் அந்த இது பாகு இருக்குது இல்லைங்களா, அதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு சூப்பராக வீட்டிலையே ஹோம்மேட் ரோஸ் சிரப்ஸ் ரெடி ஆகிடும். நம்ம அந்த வடிகட்டுறப்ப அந்த ரோஜாப்பூ பெட்டல்ஸோடு அதை அரைச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அது மிச்சம் இருக்கும். அந்த வடிகட்டினதில் அப்படியே இருக்கும். அதை வந்து தூக்கி போட வேண்டாம், தூக்கி போட வேண்டாம். அதுதாங்க குல்கந்து. அதை வந்து அழகாக அப்படியே எடுத்து கொஞ்சம் போல் ஹனியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஹனி நிறைய போட்டிங்கன்னா வெளியவே வச்சுக்கலாம், ஒன்றுமே பண்ணாது. இதை வந்து ஒரு ஸ்பூன் நைட்டு பாலில் கலந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற குல்கந்துக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். தூக்கம் வராத அவங்களுக்கு பெஸ்ட்டு இந்த இது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். பாய்.